பார்த்தா சூர்யா மாதிரி உடம்பேத்தனை வாரணமாயிரும். மேகனா மேகனா மேகனான்னு ஒரு மோட்டிவேஷன் பண்ணி சூர்யா மாதிரி வந்து ஆப்ஸ்லாம் கொண்டு வந்து. ஆனால் தேவிஸ்ரீ பார்த்து காது சவா அத்து விட்டாப்புல படம் ஆரம்பிச்சதுலேருந்து முடியாத வரைக்கும் டம்மு ட்ரம் செட்டை கையிலே வச்சுக்கிட்டாரு போல. கார்த்தி வந்து சூர்யா கிட்ட ரிவெஞ்ச் எடுக்கிற மாதிரி பயங்கரமாக இருக்குங்க. நீங்கள் நினச்ச மாதிரி இல்லை, நான் நினச்ச மாதிரி இல்லை, டேரக்டர் நினச்ச மாதிரி சூப்பர் ப்ரோ. சூர்யா தான் ப்ரோ படத்தில், நம்ம தான் ப்ரோ. ரேட்டிங்லாம் நான் சொல்ல வரல ப்ரோ. படத்தை சூஸ் பண்ணுறதா நல்லா பார்த்து சூஸ் பண்ண சொல்லுங்கள் சூர்யாவை. கொஞ்சம் மியூசிக் வந்து கம்மி வச்சுக்கிட்டு பார்த்துட்டு அப்புறம் சொல்கிறேன் நான். இன்னுமே எக்ஸ்பெக்டேஷன் நிறையா பண்ணிட்டு வந்தோம், கடைசியில் சிவான்றதை மறந்துட்டோம். கிளைமேக்ஸ் தானே மேட்ரு. செம்மையா இருக்கு. பார்ட் 2 இருக்கு ப்ரோ. டில்லி ரோலக்ஸையும் நல்லா மோத விட்டுருக்காங்க. சூர்யா வந்து அந்த ஒரு சின்ன பொண்ணுக்கா ஒரு கிராமத்தின் இடத்துல விட்டு போகிறதுலாம் ரொம்ப ஓவராக இருந்துச்சு. அதாவது என்னத்தில் உங்கள் சினிமா எவ்வளோ நாள் எடுக்கலாம், அதுக்காக ரொம்ப இதாக இருந்துச்சு. தேங்க்யூ. பார்க்கலாம். இன்னைக்கு சிவாவோட டைரக்ஷனில் தேவிஸ்ரீ பிரசாத்தோட பயங்கரமான மியூசிக்கில் சூர்யாவோட ஆக்டிங்கில் ரிலீஸ் ஆகிருக்க படம் தான் கங்குவா. இந்த படத்துக்கு வந்து எதிர்பார்ப்பு வந்து ரொம்ப அதிகமாக எக்ஸ்பெக்டேஷனோட ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. 1000 கோடி இந்த படம் வந்து வசூல் பண்ணுமா அப்படின்னு சொல்லி கேட்க போகிறோம். 3Dயில் இந்த படம் முதல் முறையாக வந்திருக்கு சூர்யாவுக்கு. இந்த படம் வந்து மக்கள் மனதில் போய் நிற்குமா இந்த கங்குவா அப்படின்னு சொல்லி கேட்க போகிறோம். இந்த படத்தில் டில்லியும் ரோலக்ஸும் மோதுறாங்களா அப்படின்னு சொல்லியும் கேட்க போகிறவாங்க. படம் எப்படி இருக்குது? படமே இப்போ தான் வருஷமே முடியுது, அதுக்குள்ளே வந்து படம் நல்லா இல்லை கேவலமாக இருக்குன்றாங்க. செம்மையாக இருக்குது. யாரும் மீன் நம்பி போகாமல் இருந்தாங்க. படத்தில் பாருங்க, சூப்பர் ப்ரோ. சூர்யா தான் ப்ரோ படத்தில், நம்ம தான் ப்ரோ. ரேட்டிங்லாம் நான் சொல்ல வரல ப்ரோ. நீங்கள் போய் படத்தை பாருங்கள், நல்லா இல்லாட்டி பார்த்துக்கலாம். ஆனால் இந்த மீன் கார மையம் மட்டும் நம்பாதீங்க, அவ்வளோதான் சொல்லுவேன். காசை வாங்கிட்டு இருக்காங்க. சரியா ப்ரோ? அவர் கடைசியாக தரமாக வேற லெவலில் இருக்குது. கார்த்தி வர தரமாக இருக்குது. கிளைமேக்ஸ் சூப்பராக இருக்குது. கார்த்தி வர்றது ப்ரோ படம் நல்லா இருக்கு. லாஸ்ட் வந்து கார்த்தி வர்றாங்க, அண்ணன் தம்பி நல்லா இருக்கும் படம். செகண்ட் பார்ட்டும் நல்லா இருக்கும். ஐயா படம் நல்லா இருக்குங்க, நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. எப்படி சூப்பராக இருக்கு. ஓகே. சூர்யாவோட நடிப்பு சூப்பராக இருக்குது. ஓகே. கண்டிப்பாக உங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கேன். அப்படியா? ஆமாம். ஏன்னா நான் ஆல்ரெடி உங்கள் லியோ படத்துக்கு அங்கே பார்த்தது. படம் வந்து சூப்பராக இருக்குது. அங்கே வந்து அவர் சூர்யாவோட நடிப்புக்காண்டியே படம் கண்டிப்பாக ஹிட் ஆகணும். ஏன்னா பாகுபலி ரேஞ்ச சூப்பராக பண்ணிருக்கேன். 3D நான் டியூட்டியில் பார்த்தேன், பட் நல்லா இருக்கு. நல்லா இல்லைங்க, எந்த ஆப்பும் நல்லா இல்லைங்க. சத்தியமா பார்க்க முடியாது. அதை யாராலையும் அடிக்க முடியாது. கோட்டு மட்டும்தான் 2024 படம் கேவலமாக இருக்குது. இதை சென்சாரில் கட் பண்ணிடுங்க, அந்த கெட்ட வார்த்தை பேசினதை. 2024 கோட்டு தான். தலைவன் படம் தான், தளபதி படம் தான். 2024 எல்லாருமே லாக்னா சொல்றாங்க. வேற லெவல்ல கார்த்தி தான் பாகுபலியோட பெஸ்டா இருக்குமா? பாகுபலியோட பெஸ்ட் தாங்க. சூர்யா தானே. 1000 கோடி அடிக்குமா? 1000 கோடி கன்ஃபார்ம். எல்லாரும் வந்து குடும்பத்தோட வந்து பாருங்க. பார்ட் 2 இருக்கு. எல்லாரும் வந்து பாருங்க. இந்த பாட்டோட ஹைப் எப்படி இருக்கு? பார்ட் 2 ஹைப் வந்து செம லெவல். 1000 கோடி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. கண்டிப்பா 1000 கோடி. 2000 கோடி அடிச்சாங்க. படம் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. சூர்யா ஃபேன்ஸ்க்கு ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனோட செமையாக இருந்துச்சு படம் வந்து பார்க்குறதுக்கு. ஃபேமிலியோட பார்க்கலாம், கிட்ஸு ஃபேமிலியோடலாம் ஜாலியாக வந்து பார்க்கலாம். தேங்க்யூ. தயவுசெய்து போனாமோ கேட்காதீங்க நல்லா இல்லை. என்ன ப்ரோ 1000 கோடி அடிக்கும்ன்றார் ஒருத்தர். நீங்கள் என்ன ப்ரோ 1000 கோடி அடிக்கிறாங்க? இல்லை ப்ரோ, வாய்ப்பே இல்லை ப்ரோ. நான் என்னென்னமோ எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தேன். செகண்ட் ஹாஃபாக எதிர்பார்த்தேன் அளவுக்கு கதையை டேலி பண்ணி பண்ணணும்னு. அண்ட் சூர்யா ஆக்டிங்கு விஎஃப்எக்ஸ்லாம் சூப்பராக பண்ணி. விஷுவல் எல்லாமே நல்லா இருக்கு. மூவி ஃபஸ்ட்டு படத்தை சூஸ் பண்ணுறதா நல்லா பார்த்து சூஸ் பண்ண சொல்லுங்கள் சூர்யாவை. எஃபெக்ட் இருக்கு ப்ரோ. என்னாச்சு? இல்லை ப்ரோ, ஒரு அரை மணி நேரம் காது கேட்காதுன்னு நினைக்கிறேன். கேட்டதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் மியூசிக் வந்து கம்மி வச்சுக்கிட்டு பார்த்துட்டு அப்புறம் சொல்கிறேன் நான். சூப்பராக இருக்கு. பார்க்கலாம் ப்ரோ. இன்னுமே எக்ஸ்பெக்டேஷன் நிறையா பண்ணிட்டு வந்தோம், கடைசியில் சிவான்றதை மறந்துட்டோம். அதே எக்ஸ்பெக்டேஷன் இருந்திருக்கணும். டிடியில் வந்தால் பாருங்க, கூட பார்க்காம கூட இருங்க, தப்பு இல்லை. ஆனால் பார்க்க வேணாமா இந்த படம்? நல்லா இருந்துச்சு. படம் நல்லா இருக்கு.
கிளைமேக்ஸ் தானே மேட்ரு. ஒரே பெரிய சங்குவா, அதனால நமக்கு டங்குவாலாம் அங்கே போகுது. இது என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதான் படம் வந்து ஒரு சின்ன கான்செப்ட் தான். இந்த வேதாள விஸ்வாசம் மாதிரி ஒரு சின்ன கான்செப்ட் எடுத்து அதை ரொம்ப பெருசாக பிரம்மாண்டமாக பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். மற்றபடி எனக்கு கதையெல்லாம் அவ்வளோ இதெல்லாம் கிடையாது. ஒரு நார்மலான ஒரு சின்ன கான்செப்ட்டு, அதை ஒரு அந்த சின்னதுக்காக இவ்வளோ உயிர் கொள்ளி வாங்குறாங்க ஒரு சின்ன பசங்களுக்காக இப்படி கொண்டு வர்றது, பிரம்மாண்டமாக பண்ணுறது எனக்கு ஒன்றும் சரியாக வரல. ஓரளவுக்கு பார்க்கலாம், நார்மல் தான். எடிட்டிங் தான் நல்லா இருக்கு. எடிட்டிங் ஃபேமிலியோட ஒரு தடவை பார்க்கலாம். வேண்டிய படம் ப்ரோ. சூப்பரா இது சூர்யாவோட ஆக்டிங் எப்படி இருக்கு? செம்மையா இருக்கு ப்ரோ. சூர்யா ஆக்டிங் என்ன ப்ரோ? கேரியர் பெஸ்டா இருக்குமா? சூர்யாவோட கேரியர் பெஸ்டா இருக்குமா அந்த படம்? கேரக்டர் சூப்பரா இருக்கு. மாஸ் கேரியர் பெஸ்டா வருமா? சிவகார்த்திகேயன் அமரன் அந்த மாதிரி வந்து இருக்கு ப்ரோ. செம்மையா இருக்கு. பார்ட் 2 இருக்கு ப்ரோ. ஓகே, பார்ட் 2 வெயிட்டிங். பார்ட் 2 வெயிட்டிங். சூர்யா எப்படி நடிச்சிருக்காங்க? செம்மையா நடிச்சிருக்காரு அவர். படம் செம்மையா இருந்துச்சு. வேற லெவல் சூர்யா ஆக்டிங். திஷா பட்டானியும் செம்ம கியூட்டா இருந்தாங்க. எண்டில் கார்த்தியும் அன்எக்ஸ்பெக்டட் செம்ம ட்விஸ்ட், கிரேட் ட்விஸ்ட். கார்த்தி வந்து சூர்யா கிட்ட ரிவெஞ்ச் எடுக்கிற மாதிரி செம்மையா இருந்துச்சு. படம் ஓவரால் வந்து இப்போ தமிழ் சினிமாவில் வந்து பெஸ்ட் படமா அது? மேக்கிங் வைஸ் 3D வைஸ் என்னை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே சூர்யா படம் தான் பெஸ்ட். இது பதிலே அல்டிமேட்டா இருந்துச்சு. ஓகே, பை பை. படம் ஓகேவா தான் இல்லை படம் ஓகேவா தான் இருந்துச்சு. பட் இவங்க இவங்க 1000 கோடி 2000 கோடி இல்லாமல் தான் படம் சூப்பராக இருந்திருக்கும். இவங்க கொடுத்த கைப்பு படம் கன்வின்சிங்காக இல்லை. இன்னொன்று நமக்கு மெயினாக அந்த கேரக்டர் கன்வின்சிங்காக இல்லைங்க. அந்த குழந்தை நீங்கள் படம் பார்த்தீங்களா, அந்த குழந்தை கேரக்டர் நமக்கு வந்து கடுப்பாக இருந்துச்சு. இப்போ விஸ்வாசத்துலாம் கடைசியில் அந்த கனெக்டிவிட்டி நமக்கு எப்படான்னு இருக்கும். சிவா தான் ட்ரை பண்ணார், பட் நம்ம கன்வின்சிங்காக இல்லை. அதான் படத்தில் ஒரு பெரிய பிரச்சனை. போகிற படம் தமிழ் சினிமா மேக்கிங் அதெல்லாம் நல்லா இருக்குங்க. தமிழ் சினிமா பெஸ்ட்டு. ஆனால் என்ன நமக்கு வந்து மேக்கிங் வச்சு ஒன்றும் பண்ணல, நம்ம ஸ்டோரி தானே முக்கியம். அந்த கங்குவா 2க்கு லீடு கொடுத்தாங்க, பட் யாருமே பெருசாக ப்ராமிஸாக கைதட்டல. ஏன்னா அவங்களுக்கு அந்த கன்வின்சிங்காக இல்லை. ஸோ படம் வந்து எப்படின்னா ஓகே, கண்டிப்பாக ஒரு தடவை பார்க்கலாம் ஃபேமிலியோட. பட் இவங்க 1000 கோடி 500 கோடி அது இதுன்றதெல்லாம் வந்து கன்வின்சிங்காக இல்லை. ஃபஸ்ட்டு 20 நிமிஷம்லாம் ரொம்ப ஓரளவு ரொம்ப ஆவரேஜாக தான் இருந்துச்சு. அது தேவையில்லாமல் அதாவது ஸ்க்ரீன்லேருந்து ஓகேவா போகுது, ரொம்ப இல்லாக்கல. பட் அந்த சின்ன பொண்ணு கேரக்டர்லாம் பார்க்குறப்ப நமக்கு வந்து அவங்க ஒன்று ட்ரை பண்ணாங்க, பட் நம்மளுக்கு வந்து இரிட்டேட்டிங்காக தான் இருக்குது. சிவா வந்து சூர்யா வந்து அந்த ஒரு சின்ன பொண்ணுக்காக ஒரு கிராமத்தின் இடத்துல விட்டு போகிறதுலாம் ரொம்ப ஓவராக இருந்துச்சு. அதாவது என்னத்தில் உங்கள் சினிமா எவ்வளோ நாள் எடுக்கலாம், அதுக்காக ரொம்ப இதாக இருந்துச்சு. தேங்க்யூ. ஒரு தடவை பார்க்கலாம். அப்படின்னு சொல்ல வரலண்ணா. எப்படின்னா லாஸ்ட்டாக ரிலீஸ் ஆன சூர்யாவோட படத்தில் எப்படி சொல்கிறது, நம்மளும் என்ன சொல்கிறது, சூரரை போட்டு இதெல்லாம் தவிர்த்து தியேட்டரில் ரிலீஸ் ஆன படத்தில் இந்த படம் கொஞ்சம் நல்லா இருக்குது. செகண்ட் ஹாஃப் சரியான ஸ்பீடாக போகுது. செகண்ட் ஹாஃப் உண்மையிலே சொல்லப்போனால் படம் நல்லா ஸ்பீடாக போச்சு, நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. ஆனால் எனக்கு ஒரு டவுட்டு, நம்ம விவேகம் எடுத்த சிவா இப்படி ஒரு படம் எடுப்பாருன்னு ஒரு லைட் டவுட்டு தான். ஆனால் சிவா நல்லா மிரட்டிட்டாப்ல. லாஸ்ட்டாக சிவா படம் விஸ்வாசம் கூட எனக்கு ஓகே அப்படின்னு தான் இருந்துச்சு. ஆனால் இந்த படம் நல்லா ஸ்பீடாக கொண்டு போயிருக்காப்புல. செகண்ட் ஹாஃப் செம்மையாக இருக்குது.